டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஒரு ஃபேன் பாயா சொல்கிறதா இருந்தால் ஒரு செம்ம சூப்பராக இருக்கும். சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் வந்து ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட்டு, ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் அசால்ட்டாக லைக் தட் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒர்க்குனா அதில் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ உயரத்தில் இருக்குன்றது ஒரு துளி கூட அவங்க கண் பார்வையில் தெரியாது. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் இதில் பாடி டபுள் யூஸே பண்ணல, எல்லா ஸ்டன்ஸுமே வந்து விஜய் சார் தான் பண்ணியிருக்காங்க. என் கண் முன்னாடி பண்ணும்போது சார் தான் பண்ணார், எல்லாமே சார் தான். என்ஜாய் மூமெண்ட் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணுமே ஒழிய என்ஜாய் மூமெண்ட் எப்படி அப்படின்றதுல டவுட்டே தேவை. வந்தோன்னா செலிப்ரேஷன் மோடு தான், என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் எல்லாருமே வந்து ரொம்ப காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம். அண்ட் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ரிலீஸ் டேட் நெருங்கினதுக்கப்புறம் இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படியே ரீகால் பண்ணி நீங்கள் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக நான் வந்து பிச்சுமணி சாரோட கோஆர்டினேட்டர் இருக்கார். அவர் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 2-3 தடவை நான் விபி சாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணோம் சார் நான் கேட்டிருக்கேன். நான் கரெக்டான சூழ்நிலை அமையிற மாதிரி இருக்கும், அப்புறமா கிடைக்காது, அந்த மாதிரிலாம் நிறையா போய்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்துலையும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இது ஒரு கிஃப்டடாக வந்து ஒரு நாள் பிச்சுமணி சார் கால் பண்ணார், ஆஃபீஸ்க்கு வாங்க கிளம்பி வாங்கினார். இது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சார் ஓகே சொல்லிட்டாருனார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் விபி சாரை பார்க்கும்போது விபி சார் இதுதான் லைன் சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக சாரை ஃபாலோ பண்ணி கிடச்சிது. ஸோ ட்ரெய்லரில் நீங்கள் வேற அந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் பிரசாந்த் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன் டயலாக் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்கும்போது கூஸ் பம்ஸாக எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது? அது ஒரு ஒரு ஃபேன் பாயாக சொல்கிறதா இருந்தால் ஒரு செம்ம சூப்பராக இருக்கும். அதாவது வந்து இப்போ இப்படி சொன்னதுக்கப்புறமா யார் வருவாங்க? விஜய் சார் தான் வருவார் ஆஃபீஸில், கரெக்டுங்களா? இப்போ அவரோட ப்ரெசன்ஸ் ஃப்ரேம்லன்றது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தேட்டரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் மோடு கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வந்து ஒரு பக்கம் விஜய் சார் அவர் கூட நடிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சுற்றி வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்து ரசித்து வளர்ந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ இந்த படத்தில் வந்து நான் ஆக்சுவலாக நான் விபி சாரை வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அது விபி சாரோட டீமோட சேர்ந்து ஒரு படம் பண்ணால் அது எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும், நம்மளை ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ரெசன்ஸில் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது தான் விஷயம். ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா விபி சார் விஜய் சாரோட காம்பினேஷனில் பண்ணுறதுக்கு படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர், பிரசாந்த் சார், அப்புறமா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான மோகன் சார், இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது, இவங்கெல்லாம் நம்ம வந்து இவங்க இல்லாமல் நம்மளோட பாஸ்டே கிடையாது, என்னோடய பாஸ்டே கிடையாது. இவங்க எல்லாருக்கூடையும் நேர்லேயே நான் பார்த்தது கிடையாது இவங்க யாரையுமே. ஆனால் நேரில் பார்த்து இவங்க கூட நடிக்கவும் செய்கிறேன் நான். அப்படின்னு போகும்போது ஒரு கிஃப்டடாக இருந்துச்சு. நடிக்கிறதுனா நம்ம அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறோம், அதுதான் பாயிண்ட். இப்போது விஜய் சார் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, இப்படி தான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விபி சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நிச்சயமாக அதை ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா வந்து விபி சார்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும், பர்ஃபெக்ஷனாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த ப்ரெஷரே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூலாக தான் இருப்பாங்க, ஆனால் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும், டக்கு 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 டக்குன்னு. ஆனால் அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா விபி சார் டீம் வந்து சாரோட கோஆர்டினேட்டர் இவங்க எல்லாருமே பயங்கர ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு ஒர்க்கில் இருந்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய, அதான் நான் சொல்கிறேன்ல, கூலாக இருக்கும் செட்டு, ஆனால் வந்து ஒர்க்கு நடக்கும். ஸோ விஜய் சார் எவ்வளோ ஒரு ஃபன்னாக, எவ்வளோ ஜாலியாக அது, ஏன்னா விபி சார் கூட நிறைய ஃபோட்டோஸாக தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் பார்க்குறப்ப எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி டைப் தான் நினைக்கிறேன். நானே வந்து சார் கூட அதிகமாக ட்ராவல் ஆகலை, அதுதான் உண்மை. ஆனால் வந்து சார் வந்து அந்த ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருப்பார். இது ஆன் டைம் இது பண்ணுறது, ப்ளஸ் அந்த என்ன கேட்குறவங்களோ அதை டெலிவரி பண்ணுறது. அவருக்கே சாருக்கே தெரியும் இது வந்து வேறு மாதிரி கொஞ்சம் பண்ணலாம், 1 more சார் கேட்பார். இப்போ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வாட்ச் பண்ணி நம்ம இதெல்லாம் நம்மளோட ஃப்யூச்சர் படங்களில் நம்ம ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. 2வது விபி சார்கிட்டேருந்து கற்றுக்கிறது என்னென்னா வந்து ஒர்க்கு பண்ணணும், அந்த ப்ரெஷரை அடுத்தவங்ககிட்ட நம்ம கொடுத்துடக்கூடாது.
அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒர்க்கை தான் அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து ஒர்க் வாங்கக்கூடாதுன்றதுல சூப்பரான இது. அது வந்து நிறையா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல குணம். அதை நம்மளும் கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் விஜய் சார் மற்ற ஆக்டர்ஸ் கூட இருந்ததையும் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனால் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு வந்து ஒரு டீம் நல்ல டீமாக இருந்து அவங்களோட பரிச்சயமான டீம் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ விபி சார் கூட அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்க போகும்போது ஓகே ரைட்டா சூப்பர். ஆனால் நமக்கு அந்த ட்ராவல் ஒன்றும் கிடைக்காதனால நமக்கு அந்த இது கிடைக்கும். ஓகே ஓகே. விஜய் சார் அப்படின்னும் போது வந்து அந்த குட்டி குட்டி ஒன்லைன் காமெடி அது ரசிக்கும்படியாக இருக்கும், ரொமான்டிக் சீன்ஸ் ரசிக்கும்படியாக இருக்கும், டான்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவர் பண்ணார்னா அது அவரோட ஸ்டைலில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கான ஃபைட்டு அப்புறமா டான்ஸ் வந்து நான் ஃபேமிலி ஒய்ஃப் குழந்தைய கூப்பிட்டு போயிருந்தேன் சாரோட ஃபோட்டோ எடுக்குது. அப்போ அந்த டான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீன் வந்து சாரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அதெல்லாம் இது பண்ணியிருந்தேன். இந்த ஃபன் மூமெண்ட்டு இல்லை என்னோட சைட்லேருந்து இல்லை. ஆனால் சார் இருக்குது. ஆனால் வந்து அது சார் வேற ஒரு காம்பினேஷனில் இருக்கணும். ஸோ அந்த டான்ஸ் அந்த ஆக்ஷன் நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். இப்போ அவர் சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் வந்து ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட்டு ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் அசால்ட்டாக அது லைக் தட் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அந்த டெடிகேஷன் தான் அதுதான். ஓகே. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விபி சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு இன்னும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாக என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இன்னும் சொல்லணும்னா வந்து அஜித் சாரோட கால் இருக்குது, அஜித் சாரோட ப்ரெசன்ஸ் எங்கேயோ இருக்கு போகுது, எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறையா வந்து கேள்விப்படும் போது ரொம்ப சூப்பரான ஃபீலிங்கா இருக்கு. நீங்க ஏதாவது அந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது சர்ப்ரைசஸ்? நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஓகே, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஆனா சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் அதான் விஜயகாந்த் சார் இப்போ அதே மாதிரி வந்து யங் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. அது தளபதி விஜய், இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூமெண்ட்லாம் நான் பார்க்கல. ஆனால் வந்து அதெல்லாம் ரொம்ப பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்கு. விஜயகாந்த் சார் வர சீன்ஸ்ல நீங்க இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஸோ அது பண்ணுறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை ஃப்ரேமில் பார்க்குறோம் திருப்பின்ற போகும்போது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். நீங்கள் வந்து ரஜினி சார் கூட ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இப்போது விஜய் சார் படத்துலேயும் நடிச்சிட்டிங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் அப்படின்னா என்ன? தொழில் பக்தி தான். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷ் சார் கூட எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்குன்னா அதில் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ ஆன் டைம் இப்போ நம்ம அவங்கள பற்றிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஆனால் நம்ம கூட இருந்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் பார்த்து நீ கற்றுக்கோ அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ உயரத்தில் இருக்காங்களோ அவ்வளோ பிரமிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளை. இவ்வளோ உயரத்தில் இருக்கோன்றத ஒரு துளி கூட அவங்க கண் பார்வையில் தெரியாது. அவங்க அவ்வளோ சின்சியராக அந்த ஒர்க்லேயே தான் இருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம மிகப்பெரிய இது லெசன் நம்ம கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. என்ன ஒரு வித்தியாசம் விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும்? வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஏதாவது ஒன்று ஏஜ் தான் வித்தியாசம் ஒழிய மற்றபடி ஒர்க்குலாம் இல்லை. உண்மைக்குமே நான் சொல்கிறேன்ல அந்த இப்போ எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. ஆன் டைமுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்ன டைம் சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுறது. டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே டெலிவரி பண்ணுறது. அப்புறம் அந்த டைமில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் தான் அந்த யூனிட்டே இருக்கும். ஆனால் அந்த யூனிட்டோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவங்கள மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய இது இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஸ்டன் சீக்வன்சஸ் நீங்கள் வந்து கூட இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் இதில் பாடி டபுள் யூஸே பண்ணல, எல்லா ஸ்டன்ஸுமே வந்து விஜய் சார் தான் பண்ணியிருக்காங்க. சிலது ரிஸ்கியாக கூட இருந்தது அப்படிங்கிற எனக்கு தெரியல அது. ஆனால் சார் நான் என் கண் முன்னாடி பண்ணும்போது சார் தான் பண்ணார், எல்லாமே சார் தான் பண்ணார். அதெல்லாம் எவ்வளோ கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது அது பண்ணுறதை பார்க்கும்போது. சில போர்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணோம். அதெல்லாம் ஒரு சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தவங்களுக்கு அடிப்படாத மாதிரி பண்ணுவார். அதுதான் விஷயம். அவர் வந்து இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணாது. அதுதான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் கிடைச்சது? நான் ஒரு ஃபேன் பை மூமெண்ட்டை தான் என்ஜாய் பண்ணேன். இந்த படம் தான் எல்லாருக்கும் முன்னாடி நான் பார்த்துடக்கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை கூட இருந்துச்சு. ஆனால் அது நடக்கல. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஷோ தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவ்வளோ பெரிய கேஸ்ட்டு இவங்க இல்லாத லைஃபே எனக்கு கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து என்னோடய லைஃப்பில் அவங்க எல்லாருமே இருக்காங்க. மோகன் சார் இருந்தாலும் சரி, விஜய் சார் சொல்லவே தேவையில்லை, பிரசாந்த் சார்,
அப்புறமா பிரபுதேவ மாஸ்டர் இவங்க எல்லாம் ஸ்னேகா மேம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம பிரேம்ஜி சார் இப்போ இவங்க எல்லாருமே ட்ராவல் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க எல்லாரு கூடயும் ஒரு படத்தை ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட முன்னாடியே பார்த்துட மாட்டேன்னு ஒரு ஆசை தான். அதான் ஃபேன் பை மூமெண்ட் தான். அண்ட் ஐ திங்க் ஒரு ரெக்கார்ட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இல்லை நீங்கள் கவுண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. அதுக்கும் மேலேயா? இது ப்ரொடக்ஷனில் கேட்டீங்கன்னா 5000 ஸ்க்ரீன்ஸா? 5 to 6 இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. கரெக்டான நம்பர்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் கேட்டால் தான் தெரியும். ஆனால் ரொம்ப மிகப்பெரிய இதுதான் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறது, அப்போ ஏஜிஎஸில் அவங்களோட கம்பெனியில் எனக்கு ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன படத்துக்கு தேவையோ சரசரன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு தடங்களே இல்லாமல் ஒன்று கிடைச்ச கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன். இப்போ இவங்களோட ப்ரொடக்ஷனில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப. ஓகே, ஸோ விஜய் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் கான்வர்சேஷன் இருந்திருக்கும்ல? அந்த மாதிரி அதில் சில இதெல்லாம் இருக்கலாம். அது ரொம்ப பர்சனலாக தானே இருக்கும். அது நம்ம வெளியில் இது பண்ண முடியாது. இருந்ததா பர்சனலானா சும்மா ஜென்ரலாக இது பண்ணுறது, அது நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டா தான் அது நல்லா இருக்கும். அது நம்ம வெளியில் டப்புன்னு சொல்லிட முடியாதுல்ல. என்ன கேட்டார் சார், அது மட்டும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜென்ரலானா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அப்படி தான் கேட்பாங்க. மற்றபடி மற்ற இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ள இப்போ உங்களோட க்ளோஸாக ஒருத்தர் பேசுகிறத நம்ம வெளியில் ஷேர் பண்ண மாட்டோம்ல. அது உள்ளே இருந்தால் இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஆடியன்ஸ்லாம் வந்து இது ஆல்ரெடி படத்தை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இது இப்படி அப்படின்ற மாதிரி. வெங்கட் பிரபு சார்கிட்ட கேட்கும் போது இது ஒரு சூப்பரான நீங்கள் வந்து என்டர்டைன் ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சார் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்களா சார்? சார் இது எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குது, எப்படி வரப்போகுது அப்படின்னு? ஆக்சுவலாக விபி சாரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா பயங்கர என்டர்டெய்னிங் தான். கரெக்டுங்களா? இதில் வந்து அவரோட ஸ்டைலில் இவ்வளோ கேஸ்ட்டை வச்சு பண்ணுறதுன்றது வந்து சாரோட பவர். அது இப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்ஜாய் மூமெண்ட்டு எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணுமே ஒழிய என்ஜாய் மூமெண்ட் எப்படி அப்படின்றதுல டவுட்டே தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காரு சார். ஒரு ஆர்டிஸ்டாக தான் வந்து டேரக்டராக இருக்கார் சார். இப்போ எவ்வளோ ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுன்றது சாருக்கே தெரியுங்களா. நம்ம வந்தோன்னா செலிப்ரேஷன் மோடு தான், என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கு. அண்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த பாட்டுக்கு வந்து சில நெகட்டிவிட்டி அந்த மாதிரிலாம் கூட வந்தது. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தவங்க இப்போ நான் வந்து ரொம்ப குழந்தைன்னு மாதிரி வச்சுக்கோங்க. இவங்க எல்லோரும் இதோட பார்க்க போகும்போது இப்போ எனக்குமே அந்த படத்தில் பண்ண போகும்போது தி பெஸ்ட்டு நம்ம பண்ணணும். இப்போ வந்து அவங்க இப்படி இருக்க போகும்போது அவங்களாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ், அவங்களாம் ப்ரூவ்டு. யுவன் சார்லாம் வந்து ப்ரூவ்டு. இப்போ அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பார், விஜய் சாருக்கு இப்படி டெலிவரி பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணுறது தான் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்போம். அதை கேட்குறவங்க வேறு இதை மாதிரி ஏதோ நான் சிங்காக இருக்கும் கூட எனக்கு பாட்டு எனக்கு கேட்கும் ரொம்ப தான் பிடிச்சதாக இருந்துச்சு. எனக்கு இன்டர்வல் பிளாக் தேட்டர் கிழியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வல் பிளாக் ஏதாவது தெரியல, அதுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சதா? தெரியல. உங்களுக்கு கோட் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சது? எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனு, அவங்க கூட பழகிறதுக்கான வாய்ப்பு, ப்ளஸ் வந்து விபி சாரோட டீமோட நம்ம செல்ல வருது. அவர்கிட்ட இருந்து எப்படி மறக்க முடியாத சீன் ஒன்று சீன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட நடித்தது எல்லாமே சூப்பர் தான். அவர் கூட சில முக்கியமான சீக்வன்ஸ்லாம் நம்ம ஒரு சின்ன ட்ராவல் ஒன்று இருப்போம். அது வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் நம்ம இருக்கிறோன்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த படமாக நமக்கு வந்து நிறைய பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், எவ்வளோ சின்சியராக அட்டன் பண்ணணும் அப்படின்றது, கூலாக எப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணலான்றது விபி சார்கிட்ட இருந்து. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குது. சூப்பர். நீங்களும் வந்து உங்களோட ரோல் எப்படி வந்து ஸ்க்ரீனில் ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதுல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Tabaram. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.